Bismillahirrahmanirrahim. Alhamdulillah, alhamdulillah, alhamdulillah. Allah Akbar, Allah Akbar. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma rabbil hamhuma kama rabbayani sayyira. Allahumma ighfir lahuma warhamhuma wadkhilhum jannatikal firdaus. யா அல்லாஹ் இந்த குர்ஆனை கற்றியதன்படி நடக்கக்கூடியவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததியினரையும் கேட்டுக்கொண்ட எல்லோரையும் கேட்பாய் அல்லாஹ். எங்களுக்கு இந்த குர்ஆனை இவ்வுலகிலும் மறுவுலகிலும் கபிலும் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் படிக்க போறது சூரத்துல் பக்ரா. ஸோ இது ஹஜ் சீசன். ஸோ ஹஜ்ஜை பத்தி உள்ள வரிகளை வந்து நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். 197, 203, 196ல ஒரு சின்ன ஆயா இருக்கு. இருந்தாலும் அது நிறைய மத்தது இருக்கு. அதனால 196ல இருந்து 97 வந்து டீச் பண்றேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. அல் ஹஜ் அஷ்ஹுருல் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின் فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعل من خير يعلم الله وتزود فإن خير زاد التقوى واتقوني يا أولي الألباب ليس عليكم جناح أن تبتغوا فضلا من ربكم فإذا أفضتم من عرفات فاذكروا الله مشهر الهراء واذكروا كما هداكم وإن كنتم من قبله لمن الضالين ثم أفيدوا أفاد الناس واستغفر الله إن الله غفور رحيم وإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد ذكرا ومن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أولئك لهم نصيب مما كسب والله سريع الحساب واذكروا الله في أيام معدودة ومن تعجل في يومين فلا إثم عليه ومن تأخر فلا إثم عليه لمن اتقى واتقوا الله واعلموا تبشرون. சூரத்துல் பக்ரா மதீனாவில் இறங்குனது. 286 வசனங்கள். சூரா அத்தியாயம் பக்ரா பஸ்மாடு வசனங்கள் நம்ம படிக்க போது 197 to 203. ஓகே இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம். பி கொண்டு இஸ்மு பெயர் அல்லாஹ், அர் ரஹ்மான் பேரரான அர் ரஹீம் அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையமையாகி அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்கினோம். அல் ஹஜ் அஷ்ஹுருல் மஅலூமாத் ஃபமன் ஃபரத. நான் நிறைய பிரிச்சுட்டேன், அப்பதான் நம்ம படிக்க முடியும். அல் ஹஜ் பிளஸ் அஷ்ஹர் பிளஸ் மஹ்லூமாத் பிளஸ் ஃப பிளஸ் மன் பிளஸ் ஃபரத. அல் ஹஜ் அல் ஹஜ் என்னது? ஹஜ் 5 கடமைகளில் இஸ்லாமியத்தில் நம்மளோட கடமையில் 5 கடமையில் 5வது கடமை. அந்த ஹஜ் யாருக்குரியது? யாருக்கு உடல் நலமும் பணமும் செய்யறதுக்கு, ஹஜ் செய்யறதுக்கு பணம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக செய்யணும். ஓகே, உடல் நலமும் கையில பணமும் இருந்தா அவங்க கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகட்டாலும் சரி, இல்ல குழந்தை பெத்தாலும் சரி, குழந்தை சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, குமர் பிள்ளை இருந்தாலும் சரி, எந்தாலும் சரி, கண்டிப்பா ஹஜ் பண்ணணும். ஹஜ்ஜ வந்து நிறுத்தக்கூடாது. ஹஜ் எப்ப கடமை ஆகுதுன்னா அதிமல் ஹஜ் உம்ரத்தெல்லாம் சொல்றான். அல்லாஹ் சொன்னா ஹஜ்ஜையும் உம்ராவையும் பூர்த்தி செய்யுங்கள் எல்லாம் சொல்றான். அது எப்ப கடமை ஆகுது? எப்படி பாங் சொன்னோன்னு நம்ம தொழுக அல்லாஹ் அக்பர் போய் தொழுவ போறோமோ? கடமை இல்லையா? பாங் சொன்ன ஓடிடுறோம்ல, தொழுவ போறோம். அதே மாதிரி நம்மகிட்ட உடம்பு நலமும் காசு இருந்தா உடனே போகணும். வேற எதுக்காக டிலே பண்ணக்கூடாது. டிலே பண்ணா அது ஹராம் தான். லேட் பண்ணிட்டு இருக்குது. 300 ரூபாய் நகை வச்சிருக்கோம், 200 ரூபாய் நகை வச்சிருக்கோம், 100 ரூபாய் நகை வச்சிருக்கோம். ஆனா காசுல சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஹஜ்
பண்றதுக்கு. என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் கிடையாது. நம்ம இந்தியா பாகிஸ்தான் சில நாடுகள்ல மட்டும்தான் இது பண்றாங்களே, மத்த எல்லா நாடுகள்லயுமே யாரு ஈமானை அறிந்து கொண்டார்களோ, என்ன கையில பணமும் என்ன இதுவும் உடல் நலம் இருந்தா கண்டிப்பா ஹஜ் கடமை. ஓகே ஓகே. அல் ஹஜ் அஷர், அஷர்னா மாதங்கள், ஷஹர்னா மாதம், மாதங்கள். அல் ஹஜ் அஷர், ஹஜ்ஜின் மாதங்கள். மாலுமாத், மாலுமாத் அலம, மாலுமாத் அறியப்பட்டவை. அல் ஹஜ் அஷர் மாலுமாத், ஹஜ்ஜின் மாதங்கள் அறியப்பட்டவை. என்னடா புதுசா இருக்குல்ல, ஹஜ்ஜுனா ஹஜ் மாசம் தானே, அல் சுல்ஹஜ் மாசம் தானே, அப்படித்தான் நினைப்போம். இல்ல, சவ்வால், அல் காயிதா, அல் ஹஜ் 3 மாதங்களையும் அல்லாஹ் சொல்றான். சரியா? ஓகே, 3 மாதங்கள் ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான். சரியா? சவ்வால், அல் காயிதா, அல் ஹஜ். என்ன பண்ண முன்னாடினா என்ன பண்ணுவாங்க, சவ்வால் மாதத்திலேயே கிளம்பி ஹஜ்ஜு போயிடுவாங்க. சரியா? ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டி ஃபர்ஸ்ட் உம்ரா பண்ணிட்டு அப்புறம் வெயிட் பண்ணி ஹஜ் மாசம் வந்தோடனே அங்கேயே தங்கியிருந்து ஹஜ் மாசம் வந்தோடனே அப்படியே ஹஜ் பண்றது. ஓகே. ஸோ ஹஜ்ஜில் வந்து 3 டைப் ஆஃப் ஹஜ் இருக்கு. ஒன்னு டைரக்டா ஹஜ்ஜுக்கு போறது. சரியா? அந்த ஹஜ் அந்த ஹஜ்ஜுக்கு பேரு ஹஜ்ஜுல் இஃப்ராத். பாருங்க, ஹஜ்ஜுல் இஃப்ராத். ஹஜ்ஜுல் இஃப்ராத்னா ஹஜ் மட்டும் கேட்டுருவாங்க. கரெக்டா என்ன பண்ணுவாங்க, குவைத்துல எல்லாம் பாத்துருக்கேன், கரெக்டா 7ஆம் தேதி அப்படியே நேரா வந்துருவாங்க. அரஃபாத் வந்து அரஃபாத் முடிச்சுட்டு என்ன தவாப் எல்லாம் முஸ்தலிஃபா போய் இதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே கல் அடிச்சுட்டு அப்படியே இந்த தவாப் முடிச்சுட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான், வெறும் ஹஜ். ஸோ அவங்க அந்த ஹஜ் இக்ராம் அணியிலே லப்பை ஹஜ்ஜன் மட்டும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹஜ்ஜு கிரான், கிரான்ன்றது ஹஜ்ஜை உம்ராவை சேர்த்து ஒரே கிராம்ல கட்டுவாங்க. இப்ப குவைத்துல தான் வருவாங்க, ஆனா வந்து நேரம் அரஃபாத்துக்கு போகாம ஃபர்ஸ்ட் ஒரு உம்ரா பண்ணிடுவாங்க, தவாஃப் பண்ணிடுவாங்க. தவாஃப் பண்ணி சையி பண்ணி ஒரு உம்ரா பண்ணி, ஆனா ட்ரெஸ்ஸை கட்ட மாட்டாங்க, அந்த இஹ்ராம் ட்ரெஸ்ஸை கட்ட மாட்டாங்க. அந்த இஹ்ராம் ட்ரெஸ் உடைய அப்படியே அரஃபாத்துக்கு வருவாங்க. சரியா? ஓகே. அவங்க வந்து கண்டிப்பா ஹத்து கொடுக்கணும், பலி பிராணி பலி பிராணி குர்பான் கொடுக்கணும். சரியா? சோ அதுக்கு பேர் என்னது, ஹஜ்ஜுல் கிரான். ஒன்னு நம்ம என்ன பண்ணோம் இல்லையா, ஹஜ்ஜு தமத். ஹஜ்ஜோட மாதங்கள்ல இல்லாட்ட முன்னாடியோ என்ன போறது, போய் உம்ரா பண்ணி இஹ்ராம் கட்டிட்டு போறது சவால் மாதம் தான். சவால் அல் ஹாய்தா தான். சரியா? போயிட்டு இஹ்ராம் கட்டி உம்ரா பண்ணிட்டு கலக்கிட்டு அங்க இருந்துட்டு அப்ப ஹஜ் கரெக்டா 8ஆம் நாள் மறுபடியும் இஹ்ராம் கட்டி அரஃபாத்துக்கு வருது. சரியா? அப்புறம் ஹஜ்ஜோட எல்லா கிரையிலையும் முடிச்சுட்டு வர்றது. இதுக்கு பேரு ஹஜ்ஜு தமத்து சொல்றது. ஓகே. சோ இந்த 3ஆவது முறைக்கு தான் இந்த 3 மாசங்கள். ஓகே. சோ இந்த ஹஜ்ல இஃப்ராத் ஒரு ஹஜ் மட்டும் பண்றது, இஹ்ராம் ஒரு இஹ்ராம் கட்டி அந்த இஹ்ராம் கலட்டாம ஹஜ்ஜு உம்ராவும் பண்றது, உம்ராவும் ஹஜ்ஜும் பண்றது. தமத்துண்டா முன்னாடியே போயிட்டு உம்ராவை பண்ணிட்டு இஹ்ராம கட்டிட்டு அப்புறம் கரெக்டா ஹஜ்ஜோட 8ஆம் நாள் மறுபடியும் இஹ்ராம் கட்டி மறுபடியும் பண்றது. சரியா? சோ இதான் 3 டைப் ஆஃப் வந்து ஹஜ். சோ அந்த மாதங்களை தான் அல்லாஹ் சொல்றான். ஓகே. சோ ஹஜ்ஜோட மாதங்கள் என்னென்ன, சவால், அல் ஹைதா, அல் ஹஜ், ஓகே, துல் ஹஜ். ஓகே. ஃபமன் மன், ஃபமன் ஃபரத, ஃபரதுங்க, ஃபரதனா கடமையாக்கினார். ஃபர்து கடமைன்னு சொல்றோம் இல்லையா, ஃபர்து சொல்லலாம், ஃபர்லுங்களா அதே ஃபர்து தான் இது. ஃபர்து கடமையாக்கினான். ஃபமன் யார், ஃபமன் யாரு கடமையாக்கி கொண்டார்களோ, யாருக்கெல்லாம் கடமைன்னு சொல்லிட்டோம், யாருக்கு உடல் நலமோ கையில பணம் இருக்கோ அவங்க கண்டிப்பா செலவுக்கு பணம் இருக்கோ அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. சரியா? யாரு கடமையாக்கி கொண்டார்களோ, சரியா? அடுத்த லைன் வருது, அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாம் சொல்றான். ஃபீஹின்ன ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுஸுக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஃபீஹின்ன பிளஸ் அல் ஹஜ் பிளஸ் ஃப பிளஸ் ல பிளஸ் ரஃபஸ பிளஸ் வா பிளஸ் ல பிளஸ் ஃபுஸுக பிளஸ் வா பிளஸ் ல பிளஸ் ஜிதால பிளஸ் ஃபி பிளஸ் அல் ஹஜ். இப்ப என்னது, ஃபீஹின்ன அதிலே அவற்றில், இங்க இதுல ஹஜ்ல போயிருக்காங்கல்ல, ஹஜ்ஜில், ஃபீஹின் அதில், எதில்ல, அல் ஹஜ், ஹஜ்ல இருக்கையில என்ன செய்யக்கூடாதா, ஹஜ்ல இருந்து தாஃபா. எனவே இல்லை ரஃபஸ, ரஃபஸன தாம்பத்திய உறவு, ரஃபஸன தாம்பத்திய உறவு கொள்ளுதல். சரியா?
லா ஃபரச தாம்பரத்தை கூடாது. ஃபலா ரஃபச கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஃபலா ரஃபச கண்டிப்பாக தாம்பத்திய உறவு கூடாது. அப்புறம் என்ன கூடாது? வா இன்னும் ல ல இல்லை ஃபுசுக தீய சொல், கெட்ட பேச்சு, அடுத்தவங்களை திட்டுறது, அது மாதிரி எந்த பேச்சும் பேசக்கூடாது. கெட்ட பேச்சுகள் எதுவுமே பேசக்கூடாது. வலா ஃபுசுக. ஓகே, ஒரு சில இதுக்கு முன்னாடி லா போட்டு அந்த இது இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இன்னும் என்ன தீச்சொல் பேசக்கூடாது. இல்லைன்னு சொல்லலாம். இங்க வந்து பேசக்கூடாதுன்னு வரும். சரி, பேசக்கூடாது. வ வ இன்னும் ல இல்லை. ஜிதால தர்க்கம் தர்க்கம். இப்படித்தான் செய்யணும். இல்ல அப்படி கிடையாது, இதுதான் சரி, இல்ல அதுதான் சரி, இல்லை 8ஆம் தேதி காலையில கிளம்பி இல்ல பட்சத்தை அப்படி போட்டு நன்மையதான் சரியானதானா 2 பேரும் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? இந்த தர்க்கம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணாம இருந்தா நம்ம ஹஜ் பண்ணணும். சரியா? தாம்பத்திய உறவு கொள்ளக்கூடாது. யாரும் திட்டு பேசி கெட்ட பேச்சு சொல்ல பேசக்கூடாது. அப்புறம் என்னது? தர்க்கம் பண்ணக்கூடாது. இந்த 3ம் பண்ணவே கூடாது கண்டிப்பாக. சஜ்ஜின் காலத்தில் சம்போகம், தாம்பத்திய உறவு இதை வச்சுக்கிறவே கூடாது. அமைதியா போனோமா, அல்லாவுக்காக எல்லாத்தையும் பொறுத்து போகணும். யாராவது நம்மளை மிதிச்சுட்டு போனாங்களா, யாராவது ஏதாவது பண்ணிட்டு போனாங்க, இடிச்சுட்டு போனாங்க, தள்ளி விட்டு போனது, வாய் கொஞ்சம் முடிக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். முடிஞ்சா அடுத்த உதவி செய்யணும். அடுத்தவங்க தொந்தரவு கொடுக்காம இடிக்காம கொள்ளாம போகணும். அடுத்தவங்க நம்மள திட்டு வாங்காம பாத்துக்கணும். சரியா? சோ நம்ம யாரையும் திட்டினாலையோ இது தர்க்கம் பண்ணாலோ நம்மளோட ஹஜ்ஜு கண்டிப்பாக கூடாது. சரியா? இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் இல்லாம நம்ம ஹஜ்ஜை பாத்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் என்ன? சோ என்னென்ன செய்யணும் நல்லா சொல்லிட்டான். ஓகே, ஃபர்ஸ்ட் எந்த மாதத்துல பண்ணணும்னு சொல்லிட்டான். எப்படி பண்ணணும், இஹ்ராம் எப்ப அணியணும்னு சொல்லிட்டான். அடுத்து வந்து எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன சொன்னா? வமா தஃஅலு மின் ஹைரின் ஏலம் அல்லாஹ். வ பிளஸ் மா பிளஸ் தஃஅலு பிளஸ் மின் பிளஸ் ஹைரின் பிளஸ் ஏலமு பிளஸ் ஹூ பிளஸ் அல்லாஹ். வ இன்னும் மா எது தஃஅலு ஃபஅல ஃபலன செய்தான். தஃஅலு நீ மாஃபாலு தஃபல்னா நீங்கள் செய்தீர்கள். மாஃப் தஃபல்னா நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ. புரியுதா? வமா தஃபல்னா நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ. மின் எதுல இருந்து? ஹைர் ஹைரில் இருந்து. மின் ஹைர் தானது? ஹைர் தான் நன்மை. மின்ன நன்மையில் இருந்து. நன்மையில இருந்து நீங்க எதை செஞ்சாலும் வமா தஃபலு மின் ஹைரின் அப்படி ஒன்னா செய்றீங்க. அப்படின்னா ஈஸியா இருக்கும். வமா தஃபலு மின் ஹைரின் நீங்க என்னதெல்லாம் நல்ல நல்லது செய்றீங்களோ. ஏகலம் அறிவான். எதை? அதை எதை நீங்க என்ன நல்லதா செய்றீங்களோ அதெல்லாத்தையும் யார் அறிவார்? அல்லாஹ். ஏகலாம் அல்லாஹ். என்ன அழகா சொல்றான். இதெல்லாம் நீ செய்யாதுன்னு நல்லா சொல்லிட்டான். அப்புறம் என்ன சொல்றான்? எதெல்லாம் நீ நன்மை செய்ய அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார். அங்க கச்சிட்டு போயிட்டோமாக எவ்வளவு நம்மளால நல்ல காரியங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு நல்ல காரியங்களை செய்யும். ஒண்ணு செய்ய முடியாத படுத்து பேசாம தூங்கி எழுந்திருக்க வேண்டியதான். சரியா? அதான் தூக்கத்திலே போயிடக்கூடாது. நான் டயர்னஸ்க்கு சொல்றேன். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? வெரி நைஸ். நைஸா ஒண்ணு சொல்றான் பாருங்க. وَتَزَوَّدُ فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى وَاتَّقُونِ يَا أُولِي الْأَلْبَابِ. வ பிளஸ் தஸவ்வது பிளஸ் ஃப பிளஸ் இன்ன பிளஸ் ஹைர் பிளஸ் ஜாதி பிளஸ் தக்குவா பிளஸ் வ பிளஸ் தக்குனி பிளஸ் யா ஊலி அல்பாப். யாருது கேள்விக்குரிய வார்த்தை. ஊழில் தான் உடைய. அல்பாப் அறிவு. அறிவு அறிவுடையவர்களே நல்லா கூப்பிடுறான். யா ஊழில் அல்பாப். அல்லாஹ் நம்மளை பத்தி எப்படி கூப்பிடுறான் பாத்தீங்களா? யா ஊழில் அல்பாப். ஹஜ்ஜுக்கு வந்தவங்களை பார்த்து என்ன சொல்றான்? யா ஊழில் அல்பாப் அறிவுடையவர்களே நல்லா கூப்பிடுறான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? அல்லாஹ் நம்மளை கூப்பிடுறான். இன்னும் ஜப்பதோட அச்சம் மீதி என்ன தெரியுமா? கட்டி சாதத்தை கட்டி கொள்ளுங்கள். ஊருக்கு போனா புளிசோறு முன்னாடி எல்லாம் கட்டுறோம். எல்லாம் ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. எல்லாம் கட்டிக்கிறோம் இல்லையா? ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், என்ன சாப்பாடு எடுத்துக்கிறோம். சரியா? அதை கட்டி சோறை கட்டுங்க. அதை மெயினா வந்து பாலைவனத்துல என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு தான் எடுத்துக்கணும். நதியில எல்லாம் கிடைக்காது இல்லையா? சோ கட்டி சாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன சொல்றான் அல்ல. உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் சித்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் எனவேன்னு சொல்லலாம், ஆகவேன்னு சொல்லலாம், ஆனாலும் சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக சிறந்தது. ஜாதி சிறந்த கட்டுச்சாதம் என்ன தெரியுமா? நல்லா கேக்குறான். என்னவா? தக்குவா. அல்லாஹை பயந்து கொள்றதுதான் நமக்கு சிறந்த சிறந்த கட்டுச்சாதம். சோ கட்டுச்சாதம் எல்லாத்தையும் தயார்படுத்திக்கிறீங்க.
என்ன உங்களுக்கு வேண்டிய பொருட்கள், உங்கள் உடைகள், உணவுப் பொருள் எல்லாத்தையும் தரணும். ஆனா அதிலே சிறந்த கட்டுச்சாதம் உங்கள் தக்குவா, அல்லாஹ் மீது அல்லாவே அஞ்சு கொள்வது, அல்லாஹ் மீது பயபக்தியா இருக்குது. அல்லாஹ் சொன்னபடி எல்லாம் நடத்திருக்கோமா, உறவுகளை பேணியிருக்கோமா, நம்ம எல்லாருமே நல்லா நடத்துக்கிறோமா, என்ன குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறோமா, ஏழைகளுக்கு நல்லா கொண்டு, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு முதல்ல செக் பண்ணும். இதெல்லாம் தான் அல்லாஹ் அஞ்சுறது. சும்மா நம்ம காசு இருக்குன்னு சொல்லிட்டு போனா மட்டும் பத்தாது கிடையாது. ஓகே, அல்லாஹ் சொன்ன எல்லா கடமையும் நம்ம ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, அந்த தக்குவா நம்மகிட்ட இருக்கணும். போய் அங்க போய் பெருமைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஹஜ்ஜ போறோம்னா நமக்காக பண்ணும், அடுத்தவங்களுக்காக இல்ல. அதிகமா ஹஜ்ஜ உம்ரத்தல் இல்ல, அல்லாவுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் பண்ணுங்கன்னு சொல்றோம். இங்க நம்ம ஊர்ல என்னது, ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டு போட்டு ஹஜ்ஜுக்கு போறோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாலை போட்டு விருந்து கொடுத்து அல்லாஹ் அக்பர், இதெல்லாம் தேவையே இல்லாது. அப்புறம் பெரிய ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கு ஹாஜின்னு போட்டுக்கிட்டு முசல்லின் போடுறது, நோபாலின் போடுறது, சியாமின்னு போடுறது, எல்லாத்தையும் போட வேண்டியதுல ஈமானின்னு போடுறது. ஹஜ்ஜ மட்டும் எதுக்கு போடுறீங்க? ஹாஜினா போடுறது கூடாது, நமக்கு ஹஜ்ஜு பண்ணணும். அல்லா நம்ம பண்ண சொல்லுங்க ஹஜ்ஜு. போகையில யாருக்கும் சண்டை போடாம போகணும். எல்லாரும் உறவுகளை சொல்லிட்டு போறது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதுக்காக ஒரு பெரிய அதுக்கு ஒரு கடன் வாங்கி, எஸ் நிறைய பேரு எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன், அதுக்காக கடன் வாங்கி விருந்து வைக்கிறாங்க. இப்பெல்லாம் செய்யக்கூடாது. ஹஜ்ஜு நமக்குரியது, உம்ரா நமக்குரியது. போய் சொல்லிட்டு போலாம், துவா செய்யுங்க, நான் ஏதாவது பாவம் பண்ணி தான் மன்னிச்சுக்கிறேன், உங்களை ஏதாவது திட்டினாக்க மன்னிச்சுக்கிறேங்க, அப்படி அப்படி கேட்கலாம். அது ஒண்ணு, அது கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருக்காங்க, யாராவது ஒருத்தர் இந்த கூட்டத்துல யார் யாராவது சண்டை போட்டிருந்தாங்க அவங்களோட ஹஜ்ஜு நிறைவேறாதுங்கணும். ஒருத்தர் மட்டும் இருந்துச்சு போய் இப்ப பேசிட்டு வந்தேன்னு சொன்னாரு. சரியா? ஓகே. இப்ப எழுப்ப சொல்ல எத்தனை பேர் என்பாங்கன்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். சோ அத்தக்குவா கட்டு சாத்திரம் மிக நல்ல ஹைரானது இருந்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுதல். ஒத்தக்கூணி இன்னும் இத்தக்கூணி, இத்தக்கூணி மீன் தக்குவா, தக்குவாடு தக்குவத்தக்கூணி, எனக்கே அஞ்சுங்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னும் எனக்கே பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள். யா ஊழில் அல்பா, நல்ல அறிவாளிகளே எனக்கே பயந்து நடந்து கொள்ளுங்கள் சொல்றேன். என்ன அழகா அல்லாஹ் சொல்றாங்க. மேலும் ஹஜ்ஜுக்கு தேவையான பொருட்களை சித்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இவ்வாறு சித்தப்படுத்தி வைப்பவற்றுள் மிகவும் ஹைரானது, நன்மையானது தக்குவா என்ற பயபக்தி தான். எனவே நல்லறிவுடையரே எனக்கே பயபக்தியுடன் வாழ்ந்துகள் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். என்ன அழகா சொல்றான். என்ன சொல்றான், ஹஜ்ஜோட மாதங்கள் இந்தந்த மாதங்கள், அவற்றில் நீங்க இஹ்ராம் அணிஞ்சு அந்த 3 முறையில ஒரு முறையில ஹஜ் பண்ணுங்க. அங்க என்ன சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாது, அங்க என்ன சம்பவம் தாம்பத்திய உறவு பண்ணக்கூடாது, தீய சொல்லக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது. நீங்க செய்யற ஒவ்வொரு நன்மையான காரியம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. நீங்க கட்டிச்சோறு கட்டி போங்க, உங்களுக்கு வேணுங்கெல்லாம் எடுத்துட்டு போங்க. ஆனா அதுல மெயினானது தக்குவா அப்படின்னு சொல்லிட்டு யாவுலில் அல்பா, அறிவுடையவர்களே நல்லா நம்மளை பார்த்து அழகாக சொல்றான். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த லைன், அடுத்த ஆயா. லைசா அலைக்கும் ஜுனஹுன் அன் தப்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும். லைசா பிளஸ் அலைக்கும், அலா பிளஸ் கும், ஜுனஹுன் பிளஸ் அன் பிளஸ் தப்தகு பிளஸ் ஃபதுலன் பிளஸ் மிர் பிளஸ் ரப்பி பிளஸ் கும். லைசனா இல்லை, அலா உங்கள், அலா மீது, கும் உங்கள் மீது. அலைக்கும்னா உங்கள் மீது, அலைனா எங்கள் மீது, அலையனா என் மீது, அலைஹிம்னா அவர்கள் மீது. ஓகே, லைஸ் அலைஹிம் அவர்கள் மீது இல்லை. என்ன இல்லை? ஜுனஹுன் குற்றம் இல்லை. லைஸ் அலைக்கும் ஜுனஹுன் அவர்கள் மீது குற்றம் இல்லை. எவர்கள் மீது? அன் பற்றி, தபு தகுனா தேடிக்கொள்ளுதல். என்ன தபு தேடிக்கொள்ளுங்கள், நீங்கள் தேடிக்கொள்வதை பற்றி. ஓகே, என்ன அன் தபுனா நீங்கள் தேடிக்கொள்வது பற்றி, தபுனா தேடிக்கொள்ளுங்கள். ஓகே, எது தேடிக்கொள்றது? எல்லாருக்கும் தெரியும், அருள், அல்லாவின் அருளை தேடிக்கொள்வதை பற்றி உங்கள் மீது குற்றம் இல்லை. மேல் ரப்பிக்கும், மின் இருந்து, ரப்பி பிளஸ் இறைவனுக்கும் உங்கள் இறைவன் மூலமாக. உங்கள் இறைவன் எப்படி உங்களை அருள் நாடு சொல்லிருக்கானா அந்த வழியில நீங்க தருவது தப்பு இல்லை. சோ ஹஜ்ஜுக்கு போனா ஹஜ்ஜு முதலே போயிடுறாங்க, சவால் மாதமே போயிடுறாங்க, முன்னாடியே போயிடுறாங்க. அப்ப இடையில டைம் இருக்கு. சோ அந்த அரபாத்துக்கு முன்னாடியே என்ன அந்த ஹஜ் முடிக்கிற வரைக்கும் இடையில உள்ள மாத்துங்க. ஏன்னா ஏதாவது பிசினஸ் பண்ணலாம். ஓகே, நாட் அரபாத் டைம்ல இல்ல, அந்த பிறகு கிடையாது, அதுக்கு முன்னாடி. ஓகே, சோ அதனால உங்களுக்கு குற்றமே இல்ல. சவால் மாதமே போயிடுறாங்கல்ல, இப்போ 1.5 மாசம் 2 மாசம் சும்மா இருக்காங்கல்ல, சோ அவங்க பிசினஸ்
யூஸ் பண்ணலாம். ஓகே, அல்லாஹ் எவ்வளவு எல்லாத்தையும் ஈஸியா ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. லைஸா அலைக்கும் ஜுனாஹன் அன் தப்தகு ஃபத்லன். உங்கள் மீது என்ன குற்றம் கிடையாது. நீங்கள் என்னது அல்லாஹ் உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல் நேர்மையான பலன்களை அடைதல் உங்கள் மீது குற்றமாகாது ஹஜ்ஜின் போது. சரியா? இதா அஃபத்தும் மின் அரஃபாத் ஃபذكرுல்லாஹ் இந்த மஷ்ஹூர் ஹராம். நான் அரஃபாத் டைம்ல இல்ல. ஃப பிளஸ் இதா பிளஸ் அஃபத்தும் பிளஸ் மின் பிளஸ் அரஃபாத் பிளஸ் ஃப பிளஸ் எதுக்குரு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் இந்த பிளஸ் மஷ்ஹூர் ஹராம். ஃப பின்னர், இதா போது, அஃபத்தும் அஃபதனா புறப்பட்டான், அஃபத்தும் நீங்கள் புறப்பட்டீர்கள். என்னது அஃபத்தும்னா நீங்கள் புறப்பட்டீர்கள். எங்க இருந்து? மின். இங்க அரஃபாத்ல இருக்குது. அரஃபாத் அந்த ஸ்டோன் மார்க் இருக்குது இல்ல, அரஃபாத்ல இருந்து கிளம்பும் போது. அரஃபாத்னா என்ன தெரியுமா? இப்ராஹிம் வந்தோன்ன ஆனா நான் அரஃப சேர்ந்துட்டேன்னு சொன்னாங்களாம். நான் இங்க இடத்துக்கு சேர்ந்துட்டேன், அதுக்கு பேர் தான் அரஃபாவா. சரியா? அந்த அரஃபாங்கிறது அரஃபாத் ஆயிடுச்சான். சரியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துக்கு வந்தோன்ன ஆனா அரஃபா நான் சேர்ந்துட்டேன்னு சொன்னாங்க. சரியா? அதனால அந்த இடத்துக்கு பேரு அரஃபாத்துன்னு சொல்றாங்க. ஓகே, இது கருத்துக்கள் தான். ஓகே, அரஃபாத்ல இருந்து நீங்க கிளம்பணும்னு ஃபைதா அஃபத்தும் மின் அரஃபாத். அரஃபாத்ல இருந்து நீங்க கிளம்பணும்னு அரஃபாத் திரும்பும் போது எனவே நினைவு கூறுங்கள். கண்டிப்பா அரஃபாத்ல நினைவு கூறணும். ஏன்னா அரஃபாத்துக்கு திரும்பி வரையில ஃபதுக்குருல்லா எங்க? இந்த அருகில் மஷ்ஹருல் ஹராம். மஷ்ஹருல் ஹராம்னா அந்த முஸ்தலிஃபா இருக்கு பார்த்தீங்களா, அந்த கல்லு அரஃபாத்ல இருந்துப்போம். என்ன 7th நைட் போயிடும். என்ன 7th நைட் மினால போய் தங்கிட்டு அரஃபாத்துக்கு இயர்லி மார்னிங் 5 மணிக்கு கிளம்பி போய் தொழுதுட்டு கிளம்பி போகணும் அரஃபாத்துக்கு. அரஃபாத்ல போய் அங்க ஃபுல் டே இருக்கணும். அரஃபாத்ல இருந்தா தான் ஒரு காலையாவது வச்சிடணும். அந்த டேட்ட ஒரு நிமிஷமாவது அங்க இருந்துடணும். இருந்தா போதும் ஹஜ் நிறைவேறும். சோ அரஃபாத்ல எல்லாம் என்ன செய்வாங்க? லொஹரை அஸ்ர் சேர்த்து தொழுவாங்க. தொழுதுட்டு மகரிப் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை விட்டு கிளம்பிடணும். இதுதான் அரஃபாத்தோட இது. சரியா? இப்ப அங்க இருக்கே நம்ம தொழுதுட்டு திக்ர் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு இருக்கணும். அதுக்கடுத்து எங்க போனோம்? மஷ்ஹருல் ஹராம்னா அரஃபாத், சாரி முஸ்தலிஃபா போகையில அதை என்ன செய்யுங்க? திக்ர் செய்யுங்க. அங்க போன கடை போட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது வேற இருக்கு. சரியா? அங்க உள்ள போய் கண்டிப்பா அங்க கல் பொறுக்கிட்டு அந்த இடத்துல என்ன ரசூல் தங்கியிருக்காங்க. அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அங்க போய் திக்ர் பண்ணுங்க. வெட்ட வெளியா இருக்கும். பில்டிங் எதுவுமே இருக்காது, சும்மா வெட்ட வெளியா இருக்கும். அங்க அப்படியே பெட்ஷீட்டை போட்டு உட்காந்து நம்ம திக்ர் செய்ய வேண்டியதான். பின்னர் அரஃபாத்தில் திரும்பும் போது மஷ்ஹருல் ஹராம் என்னும் இடத்தில் என்னது? அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். வதுக்குருஹு கமா ஹதாக்கும் இன் குந்தும் மின் கப்லிஹி லமினத் ضالين. வ பிளஸ் இதுக்குரு பிளஸ் ஹு பிளஸ் கமா பிளஸ் ஹதாக்கும் பிளஸ் வ பிளஸ் இன் பிளஸ் குந்தும் பிளஸ் மின் பிளஸ் கப்லி பிளஸ் ஹி பிளஸ் லமின் பிளஸ் ضالين. வ இன்னும் இதுக்குரு நினைவு கூறுங்கள். ஹூ யாரை? அவனை, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். எப்படி? கமா போல என்பது ஹதாக்கும் நீங்கள் நேர்வழி தந்தா. அப்புறம் அல்லாஹ் அவங்கள சொன்னான்ல. எதுக்கு அல்லாஹ் இதை சொல்றா தெரியுமா? நேர்வழிக்கு முன்னாடி மத்ததெல்லாம் லாத்தா உஷா அப்படின்னு முன்னாடியே ஹஜ் பண்ணிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி. ஆனா அவங்க லாத்தா உஷான்னு சொல்லிட்டு திக்ர் பண்ணாங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வதுக்குருஹு கமா ஹதாக்கும். உங்களுக்கு நேர்வழி வந்த அப்புறம் அல்லாஹ் இவங்களை எப்படி திக்ர் செய்ய சொன்னானோ, அல்லாஹ்வை எப்படி நினைக்க சொன்னா அது மாதிரி பண்ணுங்க. சரியா? இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் என்ன அந்த மக்கள் என்னது இது ஹஜ் பண்ணாங்க. சரியா? ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வந்துட்டு இருக்கு இல்லையா? இடையில எல்லாம் இது சில விளக்கம் அது இதெல்லாம் இடையில வந்துருச்சு. அதனால சொன்னா வதுக்குருஹு கமா போல ஹதாக்கும். உங்களுக்கு நேர்வழி வந்தா அப்ப நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ என்னை திக்ர் பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்றான். இன்னும் நிச்சயமாக இன்ன இன் குந்தும் இருந்தீர்கள். எப்படி இருந்தீர்கள்? மின் கபுலிஹி மின் இருந்து, மின் கபுல்னாலே முன்னர். சரியா? ரெண்டு ஒரு ஜாயினிங் லெட்டரா தான் வரும். ஹி இதற்கு முன்னர் எப்படி இருந்தீங்க?
நிச்சயமாக வள்ளி தவறியலான லாத்து உஷா இது 365 சாமியை வணங்கிட்டு இருந்தாங்க. சரியா? அதுதான் அல்லாஹ் சொல்ற நிச்சயமாக லமினத்தாலின் மின் கபுலிஹி லமினத்தாலி இதற்கு முன்னால் வழி தவறியலாக இருந்தீங்க. அப்ப திக்கர் செஞ்சீங்களே அது மாதிரி திக்கர் செஞ்சிடாதீங்க. இப்ப நீங்க ஹிதாயத்து கிடைச்சா பிறகு உங்களுக்கு நேர்வழி காட்டின பிறகு அல்லாஹ் உங்களுக்கு எப்படி சொன்னானோ அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றான். புரியுதா? அதான் வதுக்குருஹு கமாகதாக்கும் இன் குந்து மீன் கபல லமினத்தாலி மீன் உங்களுக்கு உங்களுக்கு அவன் வழி நேர்வழி காட்டியது போல் அவனை நீங்க திக்கு செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் என்னது வழி தவறுகிறார்கள். இந்த இடத்துல வாழ்றது கனெக்டிங் வேர்ட்னு சொல்லலாம். சரியா? ரெண்டு ரெண்டு சென்டென்ஸை சேர்க்குது. இன்னும் கூட சொல்லக்கூடாது. இதை இப்படி இருந்ததுங்க அப்படி செஞ்சிடாதீங்க. புரியுதா? சோ கனெக்டிங் வேர்டு என்ன வாங்குறது. சும்மா சும்மா அஃபீது மின் ஹைசு அஃபாதன் நாஸ் வஸ்தக்ஃபிருல்லாஹ். சும்மா பிளஸ் அஃபீது பிளஸ் மின் பிளஸ் ஹைது பிளஸ் அஃபாத பிளஸ் அன்னாஸ் பிளஸ் வ பிளஸ் இஸ்தக்ஃபிரு பிளஸ் அல்லாஹ். சும்மா பிறகு அஃபீது புறப்படுங்கள். சரியா? அஃபாத அது சேம் வார்த்தை தான். அஃபாதங்கிறதும் அதே வார்த்தை தான். ஆனா அஃபீதுங்கிறது புறப்படுங்கள். எப்படி புறப்படுங்கள்? மின் இருந்து ஹைஸ் எந்த இடத்துல இருந்தீங்களோ முஸ்தலிஃபால இருந்தீங்கல்ல, அதான் சொல்ல மீன் இருந்து எப்படி இருந்தீங்களோ ஹைஸுங்கிறது எப்படினாலும் எங்க இருந்தீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு மாதிரி மின் ஹைசு இருந்த இடத்துல இருந்து அஃபாதா கிளம்புங்க புறப்பட்டார்கள் புறப்படுங்கள். சரியா? நீங்க இதுக்கு அடுத்து என்ன அந்த முஸ்தலிஃபால இருந்து புறப்படுங்க. அஃபாதன் நாஸ் மக்கள் எல்லாரும் எப்படி போறாங்களோ அதே மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி போகணும். ஒண்ணு இங்கிட்ட ஒண்ணு அங்கிட்ட ஒண்ணா கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி. ஹஜ்ஜுங்கிறது அழகான ஒரு யூனிட்டியை கிடைக்கும். ஒரே மாதிரி எல்லாம் சேருவோம். உலகத்துல உள்ள எல்லா மக்களும் என்ன சொல்றாங்க இந்த ஒரே மாதிரி பண்றதுக்கு ஹஜ்ஜு நம்ம தொழுகையுமே போதும். நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி நம்ம வழக்கங்களே போதும். ஒரு எல்லாத்தையும் ஒரு யூனிட்டி எல்லாரும் ஒரே மாதிரி செய்யணும். பாத்தீங்களா? இப்ப ஹஜ்ஜிலே அதே மாதிரி எல்லாரும் முஸ்தலிஃபாக்கு வருவாங்க. எல்லாரும் முஸ்தலிஃபால இருந்து திருப்பி மறுபடியும் மதீனாவுக்கு போவாங்க. ஏன்னா மினாவுக்கு போவாங்க. மினாவுல போய் வஸ்தௌசுல்லா அல்லாஹ்விட மன்னிப்பு கோருங்கள். சரியா? பிறகு நீங்கள் மற்ற மனிதர் திரும்புகின்ற முஸ்தலிஃபா என்னும் இடத்திலிருந்து நீங்கள் திரும்பி செல்லுங்கள். அங்கிருந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்க. வினால என்ன பண்ணுவாங்க? அங்க போய் அந்த கல் எறிவாங்க. தம்ராத்துல போய் கல் எறிவாங்க. 3 சைத்தான் இருக்குல்ல, அந்த 3 நாள் கல் எறிதான் அல்லாஹ் இங்கே சொல்றான். சரியா? சோ அங்கேயும் போய் என்ன அஸ்தக்ஃபிருல்லா அல்லாஹ்விட மன்னிப்பு கேளுங்கள். இன்னல்லாஹ என்ன செஞ்சாலும் சரி நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி அஸ்தக்ஃபிருல்லாங்கிறது ரொம்ப முதல்ல வைக்கணும், கடைசியில வைக்கணும். சரியா? இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் நிச்சயமாக இன்ன பிளஸ் அல்லாஹ் பிளஸ் கஃபூருர் பிளஸ் ரஹீம். இன்ன நிச்சயமாக அல்லாஹ் கஃபூரர் மன்னிப்பாளன், ரஹீம் மிக கருணையாளன். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பூனாகவும் மிக்க கருணையாளனாகவும் இருக்கிறார். சோ முஸ்தலிஃபா முடிச்சுட்டு வரையில முஸ்தலிஃபால நம்ம இது திக்ர் செய்யணும். அல்லாஹ் என்ன அப்ப இதுக்கு வந்தோடனே இதுக்கு பேர் என்னது மினான் வந்தோம் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சரியா? அதுக்கடுத்து வைதா கதாய்த்தும் மனாசிக்கும் பதுக்குறவங்களாக திக்கிரிக்கும் ஆபாயக்கும். இது ரொம்ப அருமையான சென்டென்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனவே இதா போது கதைத்தும் பிளஸ் மனாசிக்கும் பிளஸ் பிளஸ் இதுக்குரு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் க பிளஸ் திக்கிரிக்கும் பிளஸ் ஆபாக்கும். எனவே இதா போது என்னது கதைத்தும் கதாடா முடிச்சிச்சு. ஹலா சொல்லுங்கிறவங்கள அது ஹலா இல்ல கதா. ஹலா சொல்ல நம்ம லொகரை விட்டுட்டேன் அசல சலா வச்சேன்னு சொல்றேன்ல, அது கதா இல்ல கதா. ஓகேயா? இதான் கதைத்தும் மனாசிக்கும் நீங்கள் நிறைவேற்றினீர்கள். என்ன நிறைவேற்றினீர்கள்? நிறைவேற்றிய போது என்னத்த மனாசிக்கும் உங்கள் ஹஜ்ஜுடைய கடமை எல்லாம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு. மனாசிக்குன்னா ஹஜ்ஜுடைய கடமைகள். சோ இதான் கதைத்து மனாசிக்கும் நீங்கள் ஹஜ்ஜோட கடமைகளை நிறைவேற்றிய பிறகு என்ன செய்யுங்க? எனவே டைமிங் லெட்டர் வருது. அல்லாஹ்வின் நினைவு கூறுங்கள். ஃபதக்குருல்லா எப்படி போல திக்ரிக்கும் நீங்கள் நினைவு கூர்ந்தீங்கல்ல ஆபாவுக்கும் உங்கள் நினைவு கூறுங்கள். அதாவது இது என்னன்னா முன்னாடி எல்லாம் அவங்க
மூதாதைகள் சொன்ன மாதிரி திக்ருன்னு சொல்ல முன்னாடிய உங்க ஆஹ், மூதாதைகள் எங்க அத்தா அப்படி செஞ்சாங்க, எங்க அம்மா அப்படி செஞ்சாங்க, அதெல்லாம் பண்ணாங்க, இப்படிதான் பண்ணாங்க, இந்த நன்மை செஞ்சாங்க, அந்த நன்மை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். சரியா? அவங்க அத ஃபாதர் நினைச்சு சொல்லுவாங்களாம். அது மாதிரி உங்க ஃபாதர், அவங்க ஃபாதர் நினைச்சு நினைவு கொண்டாங்களா, அது மாதிரி என்ன சொல்றாங்க, பதுக்குறல்லா அல்லாவே என்ன நினைவு கூறுகள் நல்லா சொல்றான். புரியுதா? இதான் முக்கியமான பாயிண்ட். அவங்க முன்னாடி செஞ்ச மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லல. ஓகேயா? எப்படி சொல்றாங்க? So, அவங்க மூதாதைகளை நினைச்சு பார்த்தாங்களா, அது மாதிரி என்னை நினைந்து அல்லாஹ் சொல்றான் ஃபதுகுருல்லா. ஆகவே உங்களுடைய ஹஜ்ஜுடைய கிரியைகள் முடிந்ததும் நீங்கள் இதற்கு முன் உங்கள் தந்தையர் நினைவு கூர்ந்தது போல் சிறப்பித்ததை போல் அல்லாவை சிறப்பிங்கள். சரியா? أو أشد ذكرى فمن الناس من يقول அல்லது أو plus أشد plus ذكرى plus فا plus من plus الناس plus من plus يقول أو அல்லது أشد கடுமையாக ذكرى அவங்க ஒரு கொஞ்சமா அவங்க ஃபாதர் நினைச்சானாக்கோ அது மாதிரி என்ன நினைங்க, ஏன்னா அதை விட இன்னும் நிறைய திக்கர் செய்யுங்க. என்னை பத்தி என்ன ரொம்ப நெய் பண்ணுங்க, எல்லாம் என்ன இவ்வளவு கிரியேட் பண்ணிருக்க, இவ்வளவு பூமி எப்படி கனெக்ட் பண்ணிருக்க, வானத்தை இவ்வளவு அடுக்க அப்படின்னு சொல்லி வியந்து என்ன அல்லாஹை நினைத்து நான் அல்லாவுக்கு சுபஹ் அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்றது. சரியா? சோ அதை விட அதிகமா நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்றான். அடுத்து லைனு எனவே மின்ஹும் மினன்னாஸ் சார், அந்த மனிதர்களில் சிலர் என்ன சொல்லுவாங்களாம், மண் எவர் எக்கூடு கூறுவார்கள். என்ன கூறுவார்களாம்? அடுத்த ஆயால பார்க்கலாம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக். ரப்பனா என் இறைவா, ரப்பனா பிளஸ் ஆத்தினா பிளஸ் ஃபி பிளஸ் துன்யா பிளஸ் பிளஸ் மா பிளஸ் லா பிளஸ் ஹூ பிளஸ் ஃபி பிளஸ் ஆஹிரத்து பிளஸ் மின் பிளஸ் ஹலாக். ரப்பனா எங்கள் இறைவா, ரப்பி என் இறைவா, ரப்பகும் அவர்கள் இறைவன், ரப்பக்கும் உங்கள் இறைவன். சரியா? ரப்பனா எங்கள் இறைவா, ஆத்தினா தந்தர்வாயா எங்களுக்கு தந்தர்வாயாக, என்ன ஃபி எங்க துன்யாவுல, இந்த துன்யாவுல என்ன தா ஃபித்துன்யா ஃபித்துன்யா வமா லஹு எனக்கு துன்யாவுல தா வமா இல்ல வேண்டாம் இங்க லஹு அவருக்கு என்ன வேணும் ஃபில் ஆகிறது மறுமை நாளில் தராத ஆகிறது மின் ஹலாக் பாக்கி எதுவும் தராத எனக்கு இந்த உலகத்துல எல்லாத்தையும் தான் மறுமையில் தந்து விடாதேன்னு கேட்பாங்களாம். அஸ்தஃபுல்லா எவ்வளவு பந்து நம்ம என்ன கேட்கணும், அப்படி கேட்க கூடாது. அவங்கள கூட தெரிஞ்சு கேட்பாங்களா, இந்த உலகத்துல எல்லாத்தையும் கொடுத்துரு, மறுமையில எனக்கு எதுவும் வேணாம். மாலகு மாலகு மின் ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக். ஹலாக்ங்கிறது என்னது, பாக்கியம். எனக்கு எந்த பாக்கியமும் மறுமையில வேணாம்னு சொல்லுவாங்களாம். ஒருத்தர் வந்து ஒருத்தர் குஞ்சு மாதிரி ரொம்ப பறவை குஞ்சு மாதிரி சோத்து போய் கிடந்தாரு. அப்ப அவர்கிட்ட கேட்டாரு, என்ன ஏன் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் நான் வந்து துவா கேட்கல, அல்ல இந்த மருமையெல்லாம் எனக்கு இதை தந்துடாத என்ன, சரியா, ஏதாவது நீ வேதனைப்படுத்த இப்பவுமே தந்துருன்னு கேட்டு அதனால நான் நோய் வாய்ப்பட்டுட்டேன் அப்படின்னு. யோ இப்படி பண்ண முடியுமா? மறுமையில உள்ள வேதையை இப்ப நம்மளால தாங்க முடியுமா? எந்த மனிதனாலும் தாங்க முடியாது. முதல்ல திருப்பி கேளுங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வக்கீனா அதாபனா. யா இம்மையில மறுமையில எனக்கு நன்மையை தாளான்னு கேளுங்க அப்படின்ட்டு சொன்னார். அவர் கேட்டா பிறகு அவரு அல்ஹம்துலில்லாஹ் என்ன நல்லாயிட்டாரு. தயவு செய்து யாருமே மறுமையோட வேதையை எனக்கு இங்க தந்துடலாம் கேட்கவே கூடாது. சரியா? ஏதாவது அப்படி கேட்க மன்னிச்சுடு. யாரா இம்மையில உள்ள பாவங்களை மன்னித்து விடு, மறுமையிலே என்னை பாவங்களை மன்னித்து விடு, இம்மையிலே எல்லா பாவங்களையும் மன்னித்து விடலாம் அப்படித்தான் கேட்கணும். சரியா? உண்மையில மறுமையில நன்மையை கூடலாம் தான் கேட்கணும். யாருமே வந்து மறுமைக்கு இல்ல இன்னைக்கு எதாவது நல்லதா இப்ப வந்து கஷ்டத்தை கூட கேட்கவே செய்யாதீங்க. இப்ப போனா எப்படி நம்ம நன்மை தேடுறது, எப்படி தொழுகிறது, எப்படி ஓதுறது, நமக்கு காசு இல்லாம கூட எப்படி சாப்பிடுறது, எப்படி சாப்பிடாட்டா எப்படி ஓதுறது தொழுகிறது, எல்லா வசதி இருக்கிறனால என்னால உங்களுக்கு டீச் பண்ண முடியுது. புரியுதா? சோ இந்த உலகத்துல நம்ம நல்லா இருந்தா தான் மறு உலகத்துல நல்லா இருக்க முடியும். மறு உலகத்துல நன்மையில தேட முடியும் இன்ஷா அல்லாஹ். சரியா? சோ அதனால கண்டிப்பா இவ்வுலகத்துக்கு மறுபடியும் நன்மையை தாளான்னு நம்ம கேட்கணும்.
அதுல ஒரு கூட்டத்தர் கேட்பாங்களாம். இப்ப துவானா இங்க இருந்து கேக்குறது, அங்க மினாவுல இருந்து அரபாத்ல இருந்து மஷ்ரூல் மஹ்ராம்ல இருந்து கேக்குறோம். ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. و plus من plus هم plus my من plus يقول ربنا آتنا plus في plus دنيا plus حسنة plus வ plus في plus ஆகிரத்து plus ஹசனத்தன். வ இன்னும் மின் plus இருந்து ஹும் அவர்களில் சிலர் கூறுவாங்க. மை மன் எக்கூடு எவர் கூறுகிறார்கள் என்ன கூறுவாங்களா? ரப்பனா என் இறைவா, ஆத்தினா கொடுப்பாயாக, எங்களுக்கு தருவாயாக, ஃபி எதுல துன்யா துன்யாவுல என்ன கொடு, ஹசனத்தன் நன்மை அழகிய நற்பாக்கியங்களை தந்துருவாயா அல்லா. அல்லா இந்த துன்யாவுல எனக்கு நல்ல பாக்கியம் தந்துடுறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் ஃபில் ஆகிரத்தி ஆகிரத்திலும், ஃபீனா இல்லையா, ஆகிரத்னா மர்மை, மர்மையிலும் தருவாயா என்ன, ஹசனா மர்மையிலையும் நட்பாக்கி அழகிய நட்பாக்கியங்களை தந்தருவாயாக. வக்கீனா அதா பண்ணார் யா அல்லாஹ். வக்கீனா வ பிளஸ் வக்கீனா பிளஸ் கீனா பிளஸ் அத வ பிளஸ் கீனா பிளஸ் அதா பிளஸ் அன்னார். வ இன்னும் கீனா எங்களை காத்துக்கொள், கிணறு காத்துக்கொள். எதுல இருந்து? அதாப். எந்த அதாபு? நெருப்பின் அதாபு. யாழ்லா எங்களை நெருப்பின் அதாபிலிருந்து வேதனையிலிருந்தும் எங்களை காத்தருள்வாயாக என்று கேட்பவரும் உண்டு. அது என்னது? ஒரு சாரா என்ன கேட்பாங்களா? துனியால மட்டும் எனக்கு எல்லாம் தாண்டான்னு கேட்பாங்களா? இன்னொரு சாரார் என்ன பண்ணுவாங்களா? இம்மையிலும் நட்பாக்கியத்தா மறுமையிலும் நட்பாக்கியத்தா என்னது, நரக நெருப்பின் இருந்தும் வேதனை எங்களை பாதுகாப்பாயால. நம்மளும் அப்படித்தான் கேட்கணும். எப்படி? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தோ வஃபில் ஆகிரத்து ஹசனத்தோ வக்கீனா அதாபன்னார். இதை மட்டும் தெரியா வேண்டாம், எடுத்து எழுதிக்கிறீங்க. சரியா? மீனிங் தெரியாட்டா எல்லாமே நீங்க படிக்க போறதுனா நீங்க வேர்ட் பை வேர்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்படி நம்ம துவா கேட்கிற மாதிரி வச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் அவர்கள் சிலர், ரப்பனா எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியம் தந்துருவாயாக, மறுமையிலும் நற்பாக்கியம் தந்துருவாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதியிருந்தும் காப்பாயாக என்றும் கேட்பவரும் உண்டு. அப்படிப்பட்டவங்களுக்கு அல்லா என்ன தருவா? அடுத்தது அப்படிப்பட்டவங்க என்ன தராங்களா? உலாய்க்கலகும் அவர்களுக்கு, உலாய்க்கலகும் நசீபும் மிம்மா கசபு வல்லாம் சரிகுல் ஹிசாப். உலாய்க்க உலாய்க்க பிளஸ் ல பிளஸ் ஹும் பிளஸ் நசீப் பிளஸ் மிம்மா. மிம்மான்னு ரெண்டு வார்த்தை இருக்கு, மின் பிளஸ் மா. ஓகே, அதான் மிம்மா. கசபு பிளஸ் வ பிளஸ் அல்லாஹ் பிளஸ் சரி பிளஸ் அல் ஹிசாப். உலாய்க்க அவர்கள், அவர்கள். இப்ப ரெண்டுமே அவர்கள் தான் இருக்கு. எதுக்கு அப்படின்னா நல்லா கன்ஃபார்ம் பண்றக்கா அல்லா சொல்லுவா உலாய்க்க அவர்கள் தான். யாரு? யார்? ரப்பனா அத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தோ வஃபில் ஆஹிரத்து ஹசனத்தோ வக்கீனா அதாபன்னான்னு கேட்டாங்கல்ல, அவர்கள் தாம். உலாய்க்க முன்னாடி சொன்னாங்கல்ல, அவர்கள் தாம் லகு அவர்களுக்கு நசீப். நசீப்னா பங்கு, ஒரு பாட்டு. நசீப் கிடைக்கும். மிம்மா அதில் இருந்து, மின் பிளஸ் தான் எது, மண்டா மின்டா இருந்து மிம்மா அதில் இருந்து கசபு என்ன செஞ்சாங்களோ, என்ன நம்ம நன்மை செஞ்சாலும் அதுல ஒரு பாட்டு நமக்கு உண்டு கண்டிப்பா. ஓகேயா? சோ நமக்கு என்ன நன்மை செஞ்சாலும் அதுல ஒரு பாட்டு கண்டிப்பாக உண்டு. வல்லாஹ். அப்ப என்ன தீமை செஞ்சாலும் அதுல ஒரு பாட்டு இருக்கு. தயவு செய்து தீமை வழியில போகாதீங்க. என்ன அவன் வந்துட்டான் பாராட்டான், அது செய்தா வந்திருக்கு, அதுக்கு நம்ம எதுக்கு பாராட்டணும்? சரியா? சோ எந்த தீங்கான செயலுக்கு போனாலும் அதுல ஒரு பாட்டு நமக்கு உண்டு. சோ எந்த ஒரு நன்மையான செயல் பண்ணாலும் சரி அதுலயும் நமக்கு ஒரு பாட்டு உண்டு. ஓகேயா? சோ ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன உலாய்க்கலகும் நசீபும் மிம்மா கசபு. அல்லா சொல்லிட்டா நீங்க என்ன செய்றீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பகுதி உண்டு கண்டிப்பாக. வல்லாஹு இன்னும் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் சரி. சரினா விரைவானவன். என்ன செய்யறான்? ஹிசாப் கணக்கெடுப்பதில் என்னது, கணக்கெடுப்பதில் ரொம்ப தீவிரமானவன். புரியுதா? என்னது? உலாய்க்கலகும் நசீபும்
அவர்கள் என்ன செய்கிறார்களோ நசீப் பங்கு, ஹசப் என்ன செய்தார்களோ அதுல ஒரு பங்கு அவர்களுக்கு உண்டு. வல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் சரீகுல் ஹிசாப். ஓகே, கண்டிப்பாக அல்லாஹ் விரைவாவனாக இருக்கிறார். எதை பற்றி? கணக்கெடுப்பதில். கணக்கெடுப்பதில் விரைவாவனாக இருக்கிறார். படனது துல்லியமா அணுவளவு தன்மை செஞ்சாலும் அதை எடுப்பான், அணுவளவு தீமை செஞ்சாலும் அதை எடுத்துருவான் அல்லா தலா. புரியுதா? ஓகே, அடுத்தது ஐயா வذكرullah في أيام معدودة فمن تعجى في يوم فلا إثم عليه. و plus ذكر plus Allah plus في plus أيام. Okay, معدود plus فا plus من plus تا تعجل plus في plus يومين plus فا plus لا plus اسم plus Allah plus he. Okay, இது முன்னாடி இருக்கிறது வரை இந்த ஹஜ்ஜோட பாட்டு முடிஞ்சிச்சு. இதுக்கு கட்சிக்கு அடுத்தது. ஓகே, வதிக்குறோம். வதிக்குறோம்னா இன்னும் நினைவு கூறுங்கள். யார? அல்லாஹ்வை. இன்னும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். ஃபி எதுல? இல் ஐயாமின் நாள்களில். மஹ்தூதா எண்ணப்பட்ட நாள்கள். இது எண்ணப்பட்ட நாள்கள் என்ன? 8ஆம் நாள் அரஃபாத்து. சாரி, 8ஆம் நாள் மினாக்கு போறாங்க. மினா வந்து 9ஆம் நாள் அரஃபாத் போறாங்க. அரஃபாத் போயிட்டு அப்புறம் திருப்பி இங்கே வருவாங்க. இதுக்கு ஹஜ்ஜுக்கு மினாக்கு வந்துருவாங்க. அங்க வந்து ஹஜ்ஜு தவாப் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி மறுபடியும் மினாக்கு போய் 11, 12, 13. ஓகே, இந்த நாட்களுக்கு பேரு என்ன? எண்ணப்பட்ட நாட்கள். இந்த நாட்கள்ல போய் அங்க மினா திக்கர் செஞ்சுட்டு அந்த என்ன ஜம்ரா கல் எரிஞ்சிட்டு வர்றது, அதுதான் எல்லாம் சொல்றான் எண்ணப்பட்ட நாட்கள்ங்கிறது. சரியா? 10, 11, 12 நினைவு கூறுங்கள். இந்த நாட்கள் வந்து தஸ்ரீஹ்னு சொல்றது. ஏன்னா இந்த நல்லா உண்டு சாப்பிடுறது. இந்த நாள்ல நோன்பு வைக்க கூடாது. 10, 11, 12, 13 இந்த நாட்கள், இந்த 4 நாட்களும் என்ன நல்லா சாப்பிடுற நாட்கள். இந்த நாட்கள்ல நோன்பு வைக்க கூடாது. ஹஜ்ல இருந்தாலும் சரி, ஹஜ்ல விட்டு வெளியே இருந்தாலும் சரி, இந்த நாட்கள்ல நோன்பு வைக்க கூடாது. 4 நாள் பெருநாள் தான். என்ன சொன்னேன்? வதிக்குரும் ஃபி ஐயாமின் மகதூதா. இந்த நாட்களில் இந்த அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். ஓகே, சோ ஆனா நம்ம திக்ருங்க வந்து நம்ம சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்ற பத்தியா திக்ர் பண்ண சொல்ற பத்தியா, அது ஹஜ்ஜோட ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து என்ன சரி மினாக்கு போனாங்கல்ல, இப்ப இருந்து ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க, திக்ர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஃபமன் மேலும் மன் எவர் தஅஜ்ஜல அவசரப்பட்டார்களோ ஃபி யௌமைனி 3 நாளைக்கு பதிலா 2 நாள் குறைச்சுக்கிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? அப்போ கல்லு போய் எரிய முடியல, 1 நாள் 2 நாள் மட்டும் எரியுறாங்கடா, நோ நோ ப்ராப்ளம். ஃபலா இஸ்மு அவர்களுக்கு இஸ்முனா பாவம், லா இஸ்முனா பாவம் இல்லை. அதனால் இங்க ஃபாங்கிறது அதனால இஸ்மு இப்ப இல்ல இல்ல முடியல 2 நாள் கல் இருந்தா போதும்னு சொல்லிட்டு போனாங்களாக்கும் நோ ப்ராப்ளம். சரியா? ஃபலா இஸ்மு அலைஹி அவர் மீது இது இல்ல. இந்த ஐயாமன் 3 நாள் 4 நாட்கள் இருக்கு. 10, 11, 12, 13 அந்த 4 நாட்கள்ல ஏதாவது 2 நாள் மட்டும் போனா ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா? பமன் பமன் தாஹர ஃபலா இஸ்ம அலைஹி லிமன் இத்தகா. பிளஸ் மன் பிளஸ் தாமதித்தார். அசரனா என்னது? தாமதிக்கிறார். அவர் தாமதித்தார். பிளஸ் லா பிளஸ் இஸ்மு பிளஸ் அலைஹி பிளஸ் லி பிளஸ் மன் பிளஸ் இத்தகா. பமன் எவர் இன்னும் எவர் தாஹர தாமதிக்கிறாங்க, இல்ல நான் இன்னும் 2 நாள் இருந்துட்டு போறேன், அப்போ நீ இருந்து கல் எடுத்துட்டு போனதாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஃபலா இஸ்மா அலைஹி அவர் மீது பாவம் இல்லை. இஸ்முனா பாவம், லா இஸ்முனா பாவம் இல்லை. ஃபலா இஸ்மா அதனால அவங்க குறைச்சதுனால என்னது என் பாவம் கிடையாது. சாரி, இன்னும் கொஞ்சம் 2 நாள் கூட இருந்து போறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலைஹி அவர் மீது பாவம் இல்லை. எவர் ஒரு நாள் அதிகமாக தங்குகிறாரோ அவர் மீதும் குற்றம் இல்லை. லிமனி தக்கா லி பிளஸ் மன் பிளஸ் இத்தகா எவர் அல்ல அஞ்சினாரோ அவருக்கு என்ன எந்த பயமும் கிடையாது. ஒத்தக்கு ஒத்தக்குள்ளா வஅலமு அன்னக்கும் இலைஹி துஹ்ஷரூன். வ பிளஸ் இத்தக்கு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் வ பிளஸ் இலமு பிளஸ் அன்னக்கும் பிளஸ் இலைஹி பிளஸ் துஹ்ஷரூன். வ இன்னும் இத்தகு அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாஹை. வ இன்னும் அலமு அறிந்து கொள்ளுங்கள் அன்ன நிச்சயமாக கும்
நிச்சயமாக நீங்கள் இலஹி இலா பிளஸ் ஹி அவன் அவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ்விடம் எங்க பண்ணுடைய துஹ்ஷரூன் ஹஷர் திரட்டப்படுவீர்கள். துஹ்ஷரூன் நீங்கள் திரட்டப்படுவீர்கள். நம்ம என்னதான் பண்ணாலும் கடைசியில் அல்லாஹ்கிட்ட போறது அல்லாஹ்விடம் நாம் என்ன செய்யப்படும்? திரட்டப்படுவோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். நான் முதல் சொன்னேன் அதே மாதிரி அத்திம்மா சூரத்துல் பக்ராவுல 196 இருக்கு. அத்திம்மா ஹஜ்ஜ உம்ரத்தல் இல்லா. ஓகே, அது ஆல இம்ரான்ல இருக்கு. அவ்வளவு பைத்திய உதியலின் செல்வது பி பக்கத்தி முபாரகா பகுதோலில் ஆலமீன். இறைவணக்கத்திற்காக மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் வீடு நிச்சயமாக மக்காவில் உள்ளது. அது பரக்கத்தும் அது பாக்கியம் உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாக உள்ளது. அடுத்த ஆயம் அதில் தெளிவான அத்தாட்சிகள் உண்டு. ஃபீஹி ஆயாத்தின் பையினார் மகாம இப்ராஹிம், அங்க தொழுகை மக்காம இப்ராஹிம் இருக்கிறது. மேலும் எவர் ஒழுகிறார் வமன் தகல யார் நுழைகிறார் கான ஆமினா அவர் அமைதி அடைவார், அச்சம் தீர்ந்தவராக பாதுகாப்பு பெறுவார். என்ன வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்த மனிஸ்ததாவ் இலை சபீலா வமன் கஃபர ஃபைனல்லாஹு அலைஹின் அந்த ஆலமீன் அல் ஆலமீன். சோ யாரு அல்லாஹ்க்கு செல்வதற்குரிய பாதையில் பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கும் மக்களுக்கு அல்லாஹோட வீடிற்கு சென்று ஹஜ் செய்வது கிடையாது. யாருக்கு? சக்தி பெற்றவர்கள். யாராவது நிராகரித்தவர்களுக்கும் அல்லாஹ் கொண்டு குறையேற்றப்படுதுல. நம்ம ஈமான் கொள்ளாம இருக்கிறனாலே, நம்ம தொழுகாம இருக்கிறனாலே, ஹஜ் செய்யாம இருக்கிறனால அல்லாஹ்க்கு எந்த குறையும் ஏற்படப்படுவதில்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நம்ம எல்லாரும் சீக்கிரமா சின்ன வயசுலயே என்ன மணி இருக்கையில உடனே ஹஜ்ஜ நிறைவேற்றுங்க. ஹஜ்ஜ திருப்பி லேட் பண்ணாதீங்க தயவு செய்து. உடனே ஹஜ்ஜ நிறைவேற்றுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய ஹஜ்ஜ பத்தி நிறைய இருக்கு. நான் இந்த போஸ்ட் மட்டும் அடுத்த ஹதீஸ நெக்ஸ்ட் இதுல பண்ணலாம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.